Welcome to Jesus God Palace in the name of Jesus. இப்போது நாம் ஒருமித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் வாய் திறந்து தேவனை நல்லா துதிப்போம். ஹalleluya ஹalleluya. அவருடைய நாமத்தை உயர்த்த உயர்த்த அவர் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, பரிசுத்தரே, பரலோக தேவாதி தேவனே, மகத்துவமானவரே, மாட்சிமை நிறைந்தவரே, சர்வ லோகாதிபதியே, மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே, மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினியே, ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவரே, மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. மகத்துவமானவரே, மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே, மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர். பரலோக தேவாதி தேவனே, பரிசுத்தர். ஹalleluya 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 ஹalleluya. அற்புதர் அற்புதர் அற்புதர். நம்முடைய தேவன் அற்புதர். ஆராதனைக்குரிய தேவன் அற்புதர். ஹalleluya 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 ஹalleluya. தேவாதி தேவனே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அவர் சேனைகளின் கர்த்தர், நம்முடைய தேவன் சேனைகளின் கர்த்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கேருபீன்கள் சேராபீன்கள் ஆராதிக்கும் பரிசுத்தர் அவர். ஹalleluya ஹalleluya. தேவாதி தேவனே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரே, பரலோக ராஜாதி ராஜா அவர். ஹalleluya ஹalleluya. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லமையானவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் வல்லமையான தேவன் அவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. யாரும் புகா ஒளிக்குள் வாசப்படுகிற தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. அக்கினி மயமானவர். ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினியே, ஹalleluya. எங்கள் கண்மலையே, எங்கள் உயர்ந்தவரே, எங்கள் சிறந்தவரே, வல்லமையானவரே, மாட்சிமை நிறைந்தவரே, பரலோக தேவாதி தேவனே, ஹalleluya ஹalleluya. மகத்துவம் மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. அக்கினியே, ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவர் அவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லமை உள்ள தேவனே, ஹalleluya ஹalleluya. ஜீவனுள்ள ஜீவனோடு நம்மை, ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன், நம்முடைய ஜீவன் அவர். ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். மகிமையானவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவர் அவர். கர்த்தத்துவம் நிறைந்த தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. நம்மை அழைத்த தேவன் அவர். ஹalleluya. சிறுமைப்பட்ட நம்மை அழைத்தாரே. ஹalleluya ஹalleluya. சிறந்து விளங்கும்படியாக, உயர்ந்து விளங்கும்படியாக, நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தும்படியாக அடிமைப்பட்டு கிடந்த நம்மை மீட்டாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. மகத்துவம் மாட்சிமை நிறைந்த தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினியே, எங்கள் கண்மலையே, எங்கள் மகத்துவமே, எங்கள் மாட்சிமையே. ஹalleluya ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானவர். ஹalleluya ஹalleluya. சர்வ சிருஷ்டிகரே, ஹalleluya. சிருஷ்டி கர்த்தாவே, ஹalleluya ஹalleluya. கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா என்ற நாமத்தை உடைய தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. மகத்துவமானவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோக தேவாதி தேவனே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. அக்கினியே, கண்மலையே, சர்வ சிருஷ்டியரே, ஹalleluya ஹalleluya. எஜமானனே, ஹalleluya ஹalleluya. எங்களுக்கு போதுமான தேவன் நீர் ஒருவரே. ஹalleluya 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 ஹalleluya. அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன், நம்முடைய ஜீவன் அவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நித்திய பிதாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே, ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஆவியாகிய தேவனே, எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இப்போது நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறாரே. ஹalleluya. அபிஷேக நாதனவர், அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே. ஹalleluya. சர்வ சிருஷ்டிகர், ஹalleluya. சிருஷ்டி கர்த்தர், ஹalleluya. நம்மை காண்கின்ற தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. நம்மை காண்கின்ற தேவனை ஸ்தோத்திரிப்போம். கண்டு நம்மை அழைத்தாரே. நம்மீது நோக்கமாயிருக்கிற தேவனை ஸ்தோத்திரிப்போம். அவர் நம்மீது நோக்கமாயிருக்கிற தேவன் அவர். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யோசனையில் வல்லவர் அவர். ஹalleluya ஹalleluya. அவர் யோசனையில் வல்லவர். ஹalleluya. நம்முடைய தேவன் யோசனையில் வல்லவர். ஹalleluya ஹalleluya. ஆலோசனை கர்த்தரவர். நமக்கு ஆலோசனைகளை தந்து நடத்துகிற தேவாதி தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. எங்கள் சர்வ சிருஷ்டிகரே, பரம பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. வல்ல மீட்பரவர், நல்ல வல்ல மீட்பரவர், நம் இரட்சகர் அவர். நம்மை ரட்சித்த தேவன் அவர். நமக்காக ஹalleluya ஹalleluya. நமக்காக கல்வாரியில் வெற்றி சிறந்த தேவன் அவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்ம பாவங்களை சாபங்களை ஏற்றுக்கொண்டாரே. நமக்காக ஹalleluya. ஜீவனை தந்தாரே. ஹalleluya ஹalleluya. நம்மீது எவ்வளவு அன்பற்ற அன்பு உள்ள தேவன் அவர்.
நம்ம எவ்வளவு அன்பு வைத்துள்ள தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. அளவற்ற அன்புக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம். அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக தேவன் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. எங்கள் தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவம் மாட்சிமை நிறைந்த தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதிக்கை பாத்திரரே துரியோனே மகத்துவமானவரே மாட்சிமை நிறைந்தவரே சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஜீவ நதியே ஹalleluya. ஜீவ ஊட்டே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஜீவ ஊட்டு ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையின் ஜீவ ஊட்டு வற்றாத ஜீவ நதியவர். ஹalleluya ஹalleluya. ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. கல்வாரி நாயகனவர். ஹalleluya ஹalleluya. கல்வாரி நாயகனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. நமக்காக முள்முடி சூட்டினாரே. ஹalleluya. நமக்காக ஹalleluya ஹalleluya. நொறுக்கப்பட்டாரே. ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. பரிசுத்தர் பரிசுத்தர். என்னாலுக்கு நித்திய ஜீவனை தரும்படியாக நம்மை அழைத்தாரே. அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் வாக்கு மாறாத தேவன். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்க வருஷத்தை அவருடைய நன்மைகளால் முள் சூட்டுகிறாரே. ஹalleluya ஹalleluya. சமாதான பிரபு அவர் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக ஹalleluya ஹalleluya. நம்முடைய பாவ சாவங்களை ஏற்றுக்கொண்டாரே. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நமக்கு நித்திய ஜீவனை தரும்படியாக நம்மை அழைத்தாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கண்டு நம்மை அழைத்த தேவாதி தேவன் அவர் நம் மீது நோக்கமாயிருந்து நம்மை அழைத்தாரே. நம்மை மீட்டுக் கொண்டாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்முடைய சாப பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டாரே. முள்முடி கழித்து ஹalleluya ஹalleluya. நமக்காக சிலுவையில் தொங்கினாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம். சிலுவையில் வெற்றி சிறந்த தேவனை ஸ்தோத்திரிப்போம். கல்வாரி நாயகர் நமக்காக சிலுவையில் வெற்றி சிறந்தாரே. ஹalleluya. தேவ ஆட்டுக்குட்டி அவர். ஹalleluya 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 ஹalleluya. பஸ்கா பலியானாரே. நமக்காக பஸ்கா பலியானாரே. நமக்காக கடைசி சொட்டு ரத்தமும் சிந்தனாரே. ஹalleluya ஹalleluya. அவருடைய கடைசி சொட்டு ரத்தமும் சிந்தி நம்மை மீட்ட தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. நம்முடைய ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்முடைய குறைகளை நிறைவாக்கும்படியாக நம்மை அழைத்தாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நித்திய ஜீவனே ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். அவரே வழி அவரே சத்தியம் அவரே ஜீவன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நித்திய ஜீவ பாதையை காண்பித்த தேவனை ஸ்தோத்திரிப்பா. நமக்கு நித்திய ஜீவ பாதையை காண்பிக்கிறாரே. ஹalleluya. நித்திய ஜீவ பாதை வழியாக நம்மை நடத்தி செல்கிறாரே. ஹalleluya. பரிசுத்தம் உள்ளவன் இனி பரிசுத்தம் ஆகட்டும் என்று அவர் நமக்கு கற்று தந்தாரே. அவர் நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிறாரே. ஹalleluya ஹalleluya. பரிசுத்தர் பரிசுத்தர். நம்முடைய தேவன் பரிசுத்தர். மகத்துவம் உள்ள தேவன் பரிசுத்தர். மாட்சிமை நிறைந்த தேவன் பரிசுத்தர். தேவாதி தேவன் அவர். கர்த்தாதி கர்த்தர். சர்வ லோகாதிபதி. ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினியே எங்கள் கண்மணியே எங்கள் உயர்ந்தவரே சிறந்தவரே நன்மைகளின் நாயகனே கல்வாரி நாயகனவர். ஹalleluya. நம்மை கரம் பிடித்த நாயகனவர். நம்மை கைவிடுவதும் இல்லை. ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்களை கைவிடாத தேசரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. உன்னதர் அவர். உயர்ந்தவர் சிறந்தவர் நன்மைகளின் நாயகன். நமக்கு நன்மைகள் செய்யும்படியாக நம்மை மீட்ட தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. நல்ல மேய்ப்பரவர். ஹalleluya ஹalleluya. அவர் கொல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில் நம்மை நடத்தி செல்கிறாரே. ஜீவ ஊட்டே ஜீவ நதியே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்மீது நோக்கமாயிருக்கிற தேவ ஆலோசனை கர்த்தரவர். ஹalleluya ஹalleluya. எங்கள் பரம பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. நித்திய ஜீவனே. ஹalleluya ஹalleluya. சர்வ லோகாதிபதியே சர்வ லோகாதிபதியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். சிருஷ்டி கர்த்தாவே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவருடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். அவருடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய மகத்துவங்களை காணும்படி நம் கண்களை திறந்தாரே. ஹalleluya. நம்மை மீட்ட தேவன் நம்முடைய ரட்சகர். ஹalleluya. ரட்சிப்பின் தேவன் அவரே. ஹalleluya ஹalleluya. எங்கள் ரட்சகரே நல்ல மேய்ப்பரே. ஹalleluya. சர்வ வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் துதிக்கு பாத்திரரே தூயோனே மகத்துவமானவரே மாட்சிமை நிறைந்தவரே பரலோக தேவாதி தேவனே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்குரிய தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நம்முடைய ஆராதனைக்குரிய தேவன் அவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவர் நம்மை கண்ணின் மணி போல் செட்டைகளின் மறையில் வைத்து நித்தம் நித்தம் பாதுகாக்கிறாரே. ஹalleluya ஹalleluya. நம்மை காக்கும் தேவன் அவர். ஹalleluya. நம்மை காக்கின்ற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. நம்மை உள்ள கையில் வரைந்துள்ளாரே. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர. நம்மை நம் குடும்பத்தை அவருடைய உள்ள கையில் மறைத்து வைத்திருக்கிறாரே. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர. செட்டைகளின் மறையில் வைத்து பாதுகாக்கிற தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya.
மகத்துவமானவரே, மாட்சிமை நிறைந்தவரே, சர்வ வல்லவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் துதிக்கு பாத்திரரே, தூயோனே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya, நம்முடைய ரட்சகர் அவர். ஹalleluya, ஹalleluya, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம், சுகமாகிறோம். ஹalleluya, அவருடைய ரத்தத்தால் விடுதலை. ஹalleluya, 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 ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, எங்களுக்காக ஜீவ ரத்தம் சிந்தினவரே. ஹalleluya, எங்களை ஜீவ ரத்தத்தால் ஆண்டவரே சிந்தி, ஜீவ ரத்தம் சிந்தி எங்களை மீட்ட தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உமது வல்லமைக்காக ஸ்தோத்திரம், உமது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம், உமது கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya, உமது பிரசன்னங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. எங்கள் நித்திய ஜீவனே, நித்திய ஒளியே இயேசுவே. ஹalleluya, ஹalleluya. எங்களுக்கு ஆராதனைக்குரிய தேவாதி தேவனே. ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. ஹalleluya, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மகத்துவம் மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நல்லவர், நல்லவர், நல்லவர். மகிமை தேவன் வல்லவர். ஹalleluya, மகத்துவமான தேவன் வல்லவர். ஹalleluya, ஹalleluya. அற்புதர், அற்புதர். ஆராதனைக்குரிய தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசய கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. மகிமைக்கு பாத்திரரே, மாட்சிமை நிறைந்தவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, தேவாதி தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தர், பரிசுத்தர், பரலோக தேவாதி தேவன் பரிசுத்தர், மகத்துவமான தேவன் பரிசுத்தர், மாட்சிமை நிறைந்த தேவன் பரிசுத்தர், பரிசுத்தர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அற்புதரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், தேவாதி தேவன் பரிசுத்தர், மகத்துவமான தேவன் பரிசுத்தர், ஆராதனைக்குரிய தேவன் பரிசுத்தர். ஹalleluya, 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 ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. சர்வ வல்லவர், வல்லவர், வல்லவர். யெகோவா தேவன் சர்வ வல்லவர். ஹalleluya, ஹalleluya. யெகோவா ரப்பா. ஹalleluya, ஹalleluya. யெகோவா தேவன் சர்வ வல்லவர். சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்குரியவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். ஹalleluya, 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 ஹalleluya. வல்லவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நல்லவர், நல்லவர். மகத்துவமான தேவன் நல்லவர். ஹalleluya, ஹalleluya. நம்மை காண்கின்ற தேவன் வல்லவர், வல்லவர். ஹalleluya, 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 ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆராதனைக்குரியவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவம் மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரலோக தேவன் பரிசுத்தர். ஹalleluya, ஹalleluya. நம்மை கண்டழைத்த தேவன் பரிசுத்தர். அவர் சர்வ வல்லவர், சர்வ சிருஷ்டிகர், சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனை ஸ்தோத்திரிப்போம். சிருஷ்டி கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அவர் சிருஷ்டி கர்த்தர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மகத்துவம் மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவன் அவர். ஹalleluya. பரலோக தேவாதி தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்குரியவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. மகத்துவம் மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசய கர்த்தர் அவர். ஹalleluya, ஹalleluya. நம்முடைய தேவன் அதிசயமானவர், நம்முடைய தேவன் அதிசய கர்த்தர் அவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிற பாத்திரரே, ஹalleluya. துதிக்கை பாத்திரரே, மாட்சிமையானவரே, மகத்துவம் நிறைந்தவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பரலோக தேவாதி தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. நம்முடைய தேவன் பரலோக தேவன் அவர். ஹalleluya, ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானன் அவர். ஹalleluya, ஹalleluya. மாட்சிமை நிறைந்த தேவன் அவர். ஹalleluya, ஹalleluya. மகத்துவம் நிறைந்த தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. நம்மை கண்டு அழைத்த தேவன் சிறுமைப்பட்டிருந்தார். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எங்கள் வாயில் வார்த்தைகளுக்கு பிரியமாய் இருக்கிறவரே, எங்கள் துதிகளில் பிரியமாய் இருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய வல்லமையான கரங்களுக்காக ஸ்தோத்திரம், அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம், அவருடைய மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கை பாத்திரரே, தூயோனே, ஆவியாகிய தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. பரலோகத்திலிருந்து வந்த ஜீவ அப்பமே, எங்கள் ஜீவ அப்பமே, வார்த்தையின் வடிவமே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. ஆலோசனை கர்த்தரவர். ஆலோசனைகளை கண்டு தந்து நடத்துகிறாரே. ஹalleluya, ஹalleluya. நித்தம் நித்தம் கரம் பிடித்து நடத்துகிறாரே. ஹalleluya. வல்லவர், 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 நல்லவர், நல்லவர். ஹalleluya. உமது கிருபைக்காக ஸ்தோத்திரம், உமது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். மாட்சிமை நிறைந்தவரே, பரலோக தேவாதி தேவனே. ஹalleluya, ஹalleluya. அற்புதம், அற்புதம். அவருடைய அற்புதமான செயல்களுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. நம்முடைய குடும்பங்களில் ஹalleluya அதிசயங்களை செய்கிறாரே. ஹalleluya, ஹalleluya. நம்முடைய குடும்பங்களில் அதிசயங்களை செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹalleluya. நம்மை சமாதானத்தோடு நடத்துகிறாரே. ஹalleluya. நித்திய ஜீவ பாதையில் நடத்துகிறாரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவருடைய மகிமைக்காக ஸ்தோத்திரம். மாட்சிமை நிறைந்தவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்த, பரிசுத்த, பரிசுத்த தேவாதி தேவனே, நீர் பரிசுத்த அதிசயமானவர். ஹalleluya, 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 ஹalleluya.
அவரே தேவன், அவரே கர்த்தர். ஹalleluya ஹalleluya. அவரே ரட்சகர், அவரே மீட்பர். ஹalleluya ஹalleluya. நம்மளை மீட்ட தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. நல்ல மேய்ப்பரவர், நல்ல மீட்பரவர். ஹalleluya ஹalleluya. நன்மைகளின் நாயகனவர். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போதும் ஒரு பாடல் பாடலாமா? ஹalleluya ஹalleluya. சேர்ந்து பாடலாம். சிறுமையின் வாழ்வில் திறந்து விளங்க உன்னை அழைத்தாரே, உன்னை அழைத்தாரே. சிறுமையின் வாழ்வில் திறந்து விளங்க உன்னை அழைத்தாரே, உன்னை அழைத்தாரே. பரிசுத்த வாழ்வில் ஒளிப்புடன் விளங்க உன்னை அழைத்தாரே, உன்னை அழைத்தாரே. பரிசுத்த வாழ்வில் ஒளிப்புடன் விளங்க உன்னை அழைத்தாரே, உன்னை அழைத்தாரே. என்றும் துதித்து மகிழ்ந்திடு மகனே, என்றும் போற்றி பணிந்திடு மகளே. என்றும் துதித்து மகிழ்ந்திடு மகனே, என்றும் போற்றி பணிந்திடு மகளே. பாபோற்றும் தேவன் உன்னுள் இருக்க கலக்கமின் மகனே, கலக்கமின் மகளே. பாபோற்றும் தேவன் உன்னுள் இருக்க கலக்கமின் மகனே, கலக்கமின் மகளே. சிறுமையின் வாழ்வில் சிறந்து விளங்க என்னை அழைத்தாரே, என்னை அழைத்தாரே. பரிசுத்த வாழ்வில் ஒளிப்புடன் விளங்க என்னை அழைத்தாரே, என்னை அழைத்தாரே. சிறுமை வாழ்வை பெருமை படுத்திடுவார், ராஜாக்கள் முன்பு நிறுத்திடுவார். சிறுமை வாழ்வை பெருமை படுத்திடுவார், ராஜாக்கள் முன்பு நிறுத்திடுவார். நேர்மையான வழிகளை காட்டிடுவார். கலக்கமே மகனே, கலக்கமே மகளே. நேர்மையான வழிகளை காட்டிடுவார். கலக்கமே மகனே, கலக்கமே மகளே. சிறுமையின் வாழ்வில் திறந்து விளங்க என்னை அழைத்தாரே, என்னை அழைத்தாரே. எல்லாரும் சொல்லிக்கலாம், நம்மை அழைத்திருக்கிறார். சிறுமையின் வாழ்வில் சிறந்து விளங்க என்னை அழைத்தாரே, என்னை அழைத்தாரே. பரிசுத்த வாழ்வில் ஒளிப்புடன் விளங்க என்னை அழைத்தாரே, என்னை அழைத்தாரே. பரிசுத்த வாழ்வில் ஒளிப்புடன் விளங்க என்னை அழைத்தாரே, என்னை அழைத்தாரே. என்றும் துதித்து மகிழ்ந்திடுவேன், என்றும் போற்றி பணிந்திடுவேன். என்றும் துதித்து மகிழ்ந்திடுவேன், என்றும் போற்றி பணிந்திடுவேன். பாபோற்றும் தேவன் என்னுள் இருக்க கலக்கமில்லை, பயமில்லை. பாபோற்றும் தேவன் என்னுள் இருக்க கலக்கமில்லை, பயமில்லை. சிறுமையின் வாழ்வில் சிறந்து விளங்க என்னை அழைத்தாரே, என்னை அழைத்தாரே. என்னை அழைத்தாரே, என்னை அழைத்தாரே. இப்போதும் நாம் வசனங்களுக்கு நேராக கடந்து செல்லலாம். பைபிள் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு நாம சாட்டர்டே யாத்திராகமம் தொடர்ச்சி திங்கள் முதல் வாசிக்கலாம். இப்போது நாம வேற ஸ்பெஷலாக நம்ம வசனங்களை எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி கிடைக்க வேண்டும்? கர்த்தருடைய கிருபையை நாம் சார்ந்திருக்க வேண்டும். நமக்கு கர்த்தருடைய கிருபை இருந்தது என்றால் நம்முடைய வாழ்க்கை ஒரு மேன்மையுடையதாக இருக்கு. அதாவது சிறுமை வாழ்வில் சிறந்து விளங்க நம்மை அழைக்கிறார். அழைத்து மேன்மையான வழிகளில் நடத்தி செல்கிறார். அதற்கு எது தேவை என்றால் அந்த கிருபை தேவை. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிருபை இருந்தது என்றால் அது எப்போதுமே நம்முடைய வாழ்வில் ஒரு உயர்வை தான் கொண்டு செல்லும். அந்த கிருபை நமக்கு எப்படியாக கிடைக்கிறது? சங்கீதம் 103:11 நாம் வாசிக்கும் போது, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. தேவனுக்கு மேல் பயம் வேணும். அந்த பயப்படுகிறவர்கள் மேல்தான் அந்த கிருபை அவ்வளவு பெரிதாய் கிடைக்குமா? அப்ப தேவனுக்கு பயப்படுதல் என்றால் என்ன?
என்ன கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம். நம்ம கர்த்தருக்கு பயப்பட்டோம் என்றால் அந்த ஞானம் உள்ளவர்கள் தான் கர்த்தருக்கு பயப்படுவார்களாம், மற்றவர்கள் பயப்பட மாட்டார்கள் என்று அவர்கள் துர்காரியங்கள் துணிந்து செயல்கள் செய்வார்கள். நம்ம இன்றைக்கு நிறைய மனுஷங்க பார்க்கலாம், துணிந்தே காரியங்களை செய்வார்கள். அப்ப அந்த கர்த்தருக்கு மேல் ஒரு பயம் இருந்தென்றால், நம்முடைய தேவன் மேல் ஒரு பயம் இருந்தது என்றால், ஐயோ நாம இதை செய்யக்கூடாது, நாம் இந்த வழிகளில் போகக்கூடாது, அது கர்த்தருக்கு அருவருப்பானது, நம்முடைய வாழ்க்கையில் பின்னாளில் அது நமக்கு பெரிய தண்டனையை கொண்டு வரும் என்று நாம் அறிந்து நாம என்ன செய்வோம் என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக வாழ்வோம். அந்த பயபக்தி இருக்கும் என்றால் தான் அந்த துர்காரியங்களில் நாம செய்ய மாட்டோம். துர்காரியங்கள் துணிந்து செயல்கிறது, பிறரை வஞ்சிக்கிறது, பிறர் மீது நிறைய காரியங்கள், இன்னைக்கு நிறைய காரியங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இது எதனால் வருகிறது என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவர்களிடம் இல்லை. 103 சங்கீதம் 103:17 கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றைக்கும் உள்ளது. அப்ப கிருபை அந்த பயந்தவர்களுக்கு கிருபையை கொடுக்கிறார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு மட்டும்தான் தேவனுடைய கிருபை வரும். அப்ப நாங்க கர்த்தருக்குள்ள இல்ல, நாங்க சிலர் கிறிஸ்துக்குள்ள இல்லாத இருப்பார்கள், ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளாதவர்கள் இருப்பாங்க. அப்ப எங்களுக்கு ஆண்டவருடைய கிருபை கிடைக்காதா? அவர்களுக்கும் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? நாம் தேவனை சார்ந்திருக்கும் போது, அவருக்கு பயபக்தி உள்ளவர்களாக நாம மாறும் போது, அந்த பயபக்தி, ஐயோ அவர் நம்மை படைத்த தேவன், அதனால் அவரிடம் நமக்கு என்ன குறைகள் இருந்தாலும் தேவனிடம் சென்று சொல்ல வேண்டும். அதுதான் அந்த பயபக்தி என்பது. அந்த பயபக்தி இருந்தால்தான் அவரோடு நாம் ஐக்கியமாவோம். அந்த ஐக்கிய உணர்வு இருக்கும் போதுதான் நாம் தேவனோடு எல்லா குறைகளை கொண்டு செல்வோம். எந்த பொருள் வேணும்னாலும் நீங்க சிறு வயதிலிருந்தே உங்களை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படியாக என்றால், எந்த ஒரு பொருள் வேண்டும் என்றாலும் அதை தேவனோடு கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். அதிலிருந்துதான் நாம் அந்த கிருபைகளை பெற்றுக் கொள்கிறோம். நான் ஆண்டவரை அறிந்ததிலிருந்து, நான் அப்பவும் நான் பிரமதத்துலதான் இருக்கிறேன். ஆண்டவரை தெரிந்து கொண்டதுல இருந்து நான் என்ன பண்ணுவேன்னா, எந்த ஒரு காரியத்தையும் அவரோடதான் போய் சொல்வேன். முதலாவதாக எனக்கு இது வேணும், ஒரு பொருள் வேணும்னாலும் எனக்கு இது வேண்டும், எந்த ஒரு துணி வேண்டும்னாலும் எனக்கு இது வேணும் அப்படின்னு எல்லாவற்றையும் அவர்கிட்ட தான் போய் சொல்வேன். இப்ப வெளியே புறப்பட்டு செல்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப நான் ஒரு விஷயமாக வெளியே செல்கிறேன் என்றாலும் அவனோடுதான் நான் சொல்லுவேன், ஆண்டவரே நான் வெளியே செல்கிறேன், என் கூட வாங்க அப்படின்னு நான் சொல்வேன். இப்படியாகத்தான் என்னுடைய அந்த வாழ்க்கை பயணம் தேவனோடு நெருங்கி வந்தது. நானாகத்தான் பேசுவேன். அவர் என்னோட அப்ப எல்லாம் பேசுறதே கிடையாது. நானாக தான் பேசுவேன். எப்படி? அவர் மீது அன்பு. அவர்கிட்ட கேட்டா கிடைக்கும். அவர்கிட்ட கேட்டா அவர் நம்மை சரியாக நடத்துவார், நம்மை பாதுகாப்பார். எல்லா பொருளுக்கும் தீங்குகளுக்கும் புற மனிதர்களுடைய தோல்விகளுக்கும் நிலைக்கு நம்மை பாதுகாப்பார். அப்படியான எண்ணம் எனக்குள்ள இருந்தது. அதனால்தான் அவர் நம்மை நேசிக்கிறார். அதனால் நாமும் அவரோடு போய் அப்பா என்கிற உறவு, அந்த அவரிடம் தகப்பெண்ண போய் நாம் எப்படி கேட்கிறோமோ அப்படியாக கேட்க வேண்டும் என்று நானாகத்தான் எல்லாம் பேசுவேன். அதே மாதிரி யாராவது என்னை துன்பப்படுத்தினா, அது ரொம்ப அழுதுட்டு இருக்கிற நேரங்கள்ல அவரோடு தான் சென்று போய் இருந்து அழுவேன். இப்படி எல்லாம் அவங்க பண்ணினாங்க, எனக்கு அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, எனக்கு அது மனவேதனை கொடுக்கிறது என்று நான் என்ன செய்வேன் என்றால் அவர்களிடம் நானாக தான் சென்று நான் ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருப்பேன். இப்படியாகத்தான் தேவனோடைய உறவும் தேவனோடு ஐக்கியமும் நமக்கு பெருக வேண்டும். அதுக்கு நாம தேவனோடு நாம் பேசி பழக வேண்டும். எவ்வாறாக? இப்படியாகத்தான் அவர் பேசுகிறாரோ இல்லையோ, நாம போய் ஆண்டவனோடு எல்லாவற்றையும் பேச வேண்டும், எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும். இப்படியாக நாம கடந்து வரும்போதும் தான் அவருடைய சமாதானமும் அவருடைய நிறைவும் நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் கிடைக்கிறதாக இருக்கும். ஆகவே நாம எல்லா காரியத்துக்காகவும் தேவனோடு பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நம்ம பழகி வரும்போதுதான் அவருடைய கிருபையை நாம் பெற்றுக் கொள்கிறோம். பாருங்கள், யாத்திராகமம் 33:16 எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று எதனால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதனால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும். பாருங்க, அப்ப அந்த கிருபை எப்படி நாம் அறிந்து கொள்வோமா? அவர் நம்மோடு வருவதனால் தான். அந்த கிருபை நமக்குள் இருக்கிறது, தேவனுடைய கிருபை நமக்குள் இருக்கிறது என்பதை நாம் எவ்வாறாக அறிந்து கொள்கிறோம் என்றால், தேவன் நம்மோடு வருகிறார் என்ற அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும், அந்த விசுவாசம் இருக்க வேண்டும். அதான் நான் சொன்னேன் அல்லவா, நான் வெளியே போகும்போது எங்கேயாவது செல்கிற நேரங்களில் எல்லாம் நான் என்ன செய்வேன் என்றால் அவரோடு பேசுவேன். அவர் பேசுகிறாரோ இல்லையோ அதை நான் விசுவாசித்து பேசுவேன். எந்த பொருள் வேணும்னாலும் அவர்கிட்ட போய் கேட்பேன்.
ஆனா அப்ப இல்லைனாலும் எனக்கு கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமாவது அந்த பொருட்கள் கிடைக்கும். இது எதனால்? அந்த அன்பின் ஐக்கியத்தினால் நாம் பேசுகிறோம். அதன் நிமித்தம் அவர் என்னை நம்பிதானே இவர்கள் வந்திருக்கிறார்கள், என்னை நம்பி சார்ந்துதானே இருக்கிறார்கள் என்று அவர் என்ன பண்ணுவார் என்றால் அவருடைய கிருபையால் நம்மை நிரப்பத் தொடங்குவார். அது எப்படி இருக்கும்? நாம் ஒரு விசேஷித்தவர்களாக நம்மை மாற்றுகிறது. மற்றவர்கள் நம்மை பார்க்கும் போது இவர்கள் ஒரு விசேஷித்தவர்கள் என்று அவர்கள் சொல்லும்படியாக நம்முடைய வாழ்க்கை அமைகிறது. அதனால்தான் மோசே அங்கே சொல்கிறார், எனக்கும் ஒரு ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதனால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்பது விளங்கும். தேவன் நம்மோடு வரும்போது அந்த அவர் நாம் இப்படி இருக்கோம். இந்த ஜனங்கள் எல்லாம் நம்முடைய இந்த பூமியில் உள்ள ஜனங்கள் மத்தியில் நாம் ஒரு விசேஷித்தவர்கள் என்று மற்றவர்கள் சொல்லும்படியாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்திருக்கும். நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்கள் பார்க்கும் போது ஒரு விசேஷித்த தன்மை அவர்களுக்குள் வெளிப்படும். பாருங்கள், யாத்திராகம 13:21 அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். யாருக்கு முன் சென்றார்? அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இப்படியாக முன் சென்றார். அது கிருபை கிடைத்ததனால்தான், அந்த கிருபை இருந்ததனால்தான், அவர்கள் மீது ஆண்டவர் கிருபையாய் இருந்ததனால்தான் அந்த எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை மீட்கிறார். அந்த கொடுமைப்படுத்தப்பட்ட அந்த எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை மீட்கிறார். அவர்களை எப்படி வழி நடத்துகிறார் பாருங்கள். அவர் கிருபையால் வழி நடத்துகிறார். அந்த கிருபை மேகஸ்தம்பம் பகலெல்லாம் மேகஸ்தம்பமாக வழி நடத்துகிறார். இரவெல்லாம் வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பமாக வழி நடத்துகிறார். இதுதான் அந்த கிருபையினால் வருகிற அந்த இது ஆசீர்வாதம். அந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். அப்பதான் நமக்கு பகலில் செல்லும் போது மேகஸ்தம்பம், இரவில் செல்லும் போது அக்னி ஸ்தம்பமாக அவர் முன் செல்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் தேவன் முன் செல்கிறவராக இருக்க வேண்டும். அப்ப இந்த கிருபையை நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோம் என்றால் தேவனிடம் பேச வேண்டும். எல்லா காரியங்களையும் தேவனோடு எடுத்து சொல்ல வேண்டும். எல்லாவற்றையும் தேவனோடு நாம ஒவ்வொரு நாளும் ஒரு கொஞ்ச நேரமாவது, நமக்கு நிறைய நேரங்கள் செலவு பண்ண இருக்கு, நிறைய நேரங்கள் நமக்கு இல்லை என்றாலும் நாம என்ன செய்ய வேண்டும் என்றால் கொஞ்சம் நேரமாவது தேவனோடு ஒரு இடத்தில் சென்று அவரோடு பேச வேண்டும். நமக்கு என்னென்ன தெரிய காரியங்கள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் அவரோடு பேச வேண்டும். அப்ப அந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில் பெருகிக் கொண்டே இருக்கும். கிருபை பெறுகிறதற்கு இதுதான் ஒரே வழி. எந்த வழி? அவரோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் பேச நம்முடைய வாழ்க்கையில் கிருபை பெருகிக் கொண்டே இருக்கும். தேவனோடு பேசுகிறது என்பதென்றால் ஒரு பயபக்தி நமக்குள்ள இருந்தாதான் அந்த பயபக்தி நிமித்தம் நமக்கு தேவன் நமக்கு தகப்பனாக இருக்கிறார். நம்மை படைத்த தேவன், அவரிடம் எல்லாம் போய் கேட்கலாம் என்று நாம அந்த கிருபையை அவரோடு கிட்டி சேர அவரிடம் இருந்து கிருபை பெருகிக் கொண்டே இருக்கும். அப்ப நம்முடைய வாழ்க்கை ஒரு மேன்மை உள்ளதாக நம்ம பஸ்ல இந்த வாழ்க்கைக்கும் அடுத்து கடந்து செல்லும் போது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். அதை பார்க்கும்போது தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். நாம் இப்போது தன்னைத்தானே சோதித்தறிகிற ஜெபத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் ஆண்டவரே ஸ்தோத்திர, காலையில முதல் இந்நேரம் நாம் எப்படி தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தோம், தேவனுடைய கிருபையில் எப்படி வாழ்ந்தோம், கிருபை பெற்றுக் கொண்டோமா? அதிகாலை தோறும் தேவனுடைய கிருபை நமக்கு கிடைக்கும் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. நம்மால் முடிந்த அளவு காலையில எழுப்பி ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த கிருபை நம்மை அந்நாள் முழுவதும் வழி நடத்தும். அந்த கிருபை பெற்றுக் கொண்டோம் என்றால் ஒரு மன மகிழ்ச்சி, ஒரு சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில், எல்லா விதத்திலும் ஒரு விசேஷித்த தன்மை, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும். அந்த நாம முடிந்த அளவு காலையில் எழும்பி ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உங்களுக்கு முடியவில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும்? இல்ல, எழும்பினதும் அவருக்கு முதலிடம் கொடுங்க. இரண்டாவதாக என்ன பண்ண வேண்டும் என்றால் நைட்டு தூங்கியதுக்கு முன்னாடி தேவனோடு நீங்க பேச வேண்டும். ஆண்டவரே இந்த நாள் இனிமையா நல்ல இரவாக இருக்கட்டும். எப்படி பேச வேண்டும்? ஆண்டவரே இந்நாள் நல்ல இரவாக இருக்கட்டும், ஒரு மகிமையான இரவாக இருக்கட்டும். உங்களுடைய பிரசன்னம் எங்களையும் என் குடும்பத்தையும் சூழ்ந்திருக்கட்டும். எந்த தீய சக்திகளோ எந்த தீய மனிதர்களுடைய பார்வைகளோ எங்கள் வீடையும் பார்க்காதவாறு வேலியாக நிற்க வேண்டும். இரவு நீங்க ஜெபிக்க வேண்டியது தூங்கிறதுக்கு முன்னாடி அதிகாலையில் நாங்கள் எழும்பி ஜெபிக்கிறதுக்கு பலத்தை தாரும் ஆண்டவரேன்னு, அதிகாலையில் நான் எழும்பி ஜெபிக்கிறதுக்கு எனக்கு பலத்தை தர வேண்டாம் அப்படின்னு நீங்க ஜெபிக்கும் போது ஜெபித்து விட்டு நீங்க தூங்குனீங்கன்னா காலையில எழும்பும் போது ஒரு பலத்தோடு எழுப்பி நீங்க ஜெபிப்பீங்க. இதை நீங்க ஆயத்தப்படுத்தி விட்டு தூங்குறது. ஆயத்தம் எல்லாத்துக்கும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா இடங்கள்லயும் ஒரு ஆயத்தம் வேண்டும். அப்ப நம்ம காலையில அதிகாலை எழுப்பி ஜெபிக்கிறதுக்காக நைட்டே என்ன பண்ணுகிறோம்? ஆயத்தப்படுத்தி விட்டு நாம் செல்கிறோம், தூங்க போறோம். அதனால எல்லாரும் இந்த காரியத்துல கவனமா இருந்து செயல்பட வேண்டும்.
இப்போது நம்ம காலையில இருந்து இந்நேரம் வரை எப்படி வாழ்ந்தோம், எப்படியாக தேவனுடைய மகிமையை பெற்றுக் கொண்டோம், எப்படியாக அப்படியே மகத்துவங்களை கண்டோம் என்பதை ஆராய்ந்து அறிந்து எதில் நாம் குறைந்துள்ளவர்களாக இருந்தோமோ ஒப்புரவாகிக் கொள்வோமாக. மேலும் நாம் கல்வாரி சிலுவைக்கு நேராக நம்மை திசை திருப்போமாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுடைய பலவீனங்களை எல்லாம் அவருடைய சிலுவை பாதத்தில் வையுங்கள். ஹalleluya. குடும்பங்களில் இருக்கிற குறைகளை எல்லாம் கொண்டு அவருடைய சிலுவை பாதத்தில் வையுங்கள். அது நமக்கு மேன்மையாக மாறும். ஹalleluya. அவருடைய ஜீவ ரத்தம் நம்முடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்த, அவருடைய ஜீவ ரத்தம் நம்முடைய வியாதிகளை நீக்கி போடும். அவருடைய ஜீவ ரத்தம் நம் குடும்பங்களில் இருக்கிற சீர்கேடுகளை மாற்றி போடும். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமது ஜீவ ரத்தத்தால் குடும்பங்களை சீர்படுத்துவீராக. உமது ஜீவ ரத்தத்தால் குடும்பங்களை மேன்மைப்படுத்துவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வியாதிகள் உமது ஜீவ ரத்தத்தால் வியாதிகள் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. ஹalleluya. இப்போது உமது ஜீவ ரத்தம் குடும்பங்களில் ஊட்டப்படட்டும். ஹalleluya. ஹalleluya. சீர்படுத்த ஆண்டவரே, குடும்பங்களை சீர்படுத்தும்படியாக, பரிசுத்தப்படுத்தும்படியாக, உமது ராஜ்யத்தின் ஜீவனுக்கு நேராக திசை திருப்பும்படியாக உங்களுடைய ஜீவ ரத்தம் குடும்பங்களில் பாய்ந்து ஓடட்டும் ஆண்டவரே. ஆமே ஸ்தோத்திரம். இப்போதும் ஒவ்வொருடைய தேவைகளுக்காக ஜெபிக்கலாம். எல்லா தேவைகளையும் இப்போது தேவனோடு சொல்லுங்க. என்னென்ன தேவைகள் உங்களுக்கு இருக்கிறதோ எல்லாவற்றையும் தேவனோடு எடுத்து சொல்லுங்க. அவர் எல்லாவற்றுக்கும் பதிலை தருகிறவராக இருக்கிறார். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போதும் ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு நீர் பதிலை கொடுப்பீராக. என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமது கிருபை அவர்களுக்கு பெருகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஜெபிக்கிறவர்களுக்கு உமது கிருபை பெருகட்டும். வாழ்க்கையில் ஆண்டவரே, வாழ்க்கை மேன்மை அடைவதாக. ஹalleluya. ஹalleluya. விசேஷித்தவர்கள் என்று மற்றவர்கள் சொல்லும்படியாக, வாழ்க்கையை ஒரு மேன்மை தன்மை அடையும்படியாக உமது பேர் கிருபையால் ஒருவரை நிரப்புவீராக. கிருபை அவர்களுக்கு பெருக பண்ணுவீராக. அமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எப்போதும் ஆண்டவரே, திருமணத்துக்காக ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏற்ற துணைகளை ஆயத்த பண்ணி கொடுக்கிறாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளுக்கு இப்போது ஆண்டவரே அவர்கள் எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஒரு மகிமையை காணும்படி செய்வீராக. அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பீராக. படிக்கக்கூடிய கிருபைகளை ஊற்றுவீராக. அமே ஸ்தோத்திரம். அவர்கள் சோர்வின்றி படித்து நல்லபடியாக படித்து நல்ல மதிப்பெண் எடுத்து அந்த உதவி பண்ண வேண்டும் ஜெபிக்கிறோம். ஹalleluya. மேற்கொண்டு ஆண்டவரே இந்த படிப்பு முடித்து மேற்கொண்டு படிக்க வேண்டும் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு அதற்கான பண தேவைகளை நீர் ஆயத்தப்படுத்துவீராக. மேற்கொண்டு படிப்பதற்கான பண தேவைகளை நீர் ஆயத்தம் பண்ண வேண்டும் ஜெபிக்கிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் என்ன படிக்க வேண்டும், எப்படி எந்த பாதையாக கடந்து செல்ல வேண்டும் என்கிற ஞானத்தை அவர்களுக்கு கொடுப்பீராக. ஒவ்வொருவரையும் மகிமைப்படுத்துவீராக, பாதுகாத்துக் கொள்வீராக, பலப்படுத்துவீராக. அமே ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக. அமே உமது கரங்களில் மூடி மறைத்துக் கொள்ளும் மாய விலைகளில் சிக்கி தவிக்காதவர் வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்வீராக. நித்தம் ஒரு கிருபையானவர்களை சூழ்ந்து கொள்வீராக. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை நீர் பாதுகாக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். பிசாசின் தந்திரங்களுக்கும் சூழ்ச்சிகளுக்கு விலக்கி பொல்லாத மற்றவர்களுக்கு விலக்கி நீர் ஒவ்வொரு நாளும் சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக. உமது கரங்களில் ஏற்றிக் கொள்ளும் ஆண்டவரே. ஹalleluya. அதே போல் பொருளாதார ஆசீர்வாதங்கள் குடும்பங்களில் மேன்மைப்படுத்துவீராக. கடன் பிரச்சனையோடு ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டும் வெளியே வருவதற்கான வழிவாசல்களை நீ திறந்து கொடுப்பீராக. வேலை வாய்ப்புக்காக ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல வேலை வாய்ப்புகளை கட்டளையிடும் ஆண்டவரே. மீண்டும் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை எல்லாம் உங்கள் கருத்தில் தருகிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு மனமாற்றத்தை கட்டளையிடுங்க. அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து கட்டுவீராக. ஆண்டவரே, குடும்பத்தை சமாதானம் கிடைக்கும்படியாக அவர்களுடைய வாழ்க்கைக்கு மனமாற்றத்தை ஏற்படுத்த அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள உதவியாக வேண்டும் ஜெபிக்கிறோம். உமது கிருபையும் உமது தயவும் அவர்களுக்கு கிடைப்பதாக. குடும்பமோ ஆண்டவரே உண்மையே சேமிக்க உதவி பண்ணும் ஆண்டவரே. மகிமைப்படுத்தும் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும். இன்னும் என்னென்ன தேவைகளுக்காக ஜெபித்திருக்கிறார்களோ எல்லாவற்றுக்கும் பதிலை கட்டளையிட வேண்டும் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். ஜீவன்லாம் நல்ல பிதாவே, ஆமென். இப்போதும் ஒரு ஜெபம் இருக்கிறது. பிரபு என்கிற தம்பிக்கு, அது யாருன்னா பிரியா, அவளுடைய சகோதரி. நம்ம அன்னைக்கு ஒரு டைம் ஜெபம் பண்ணியிருந்தோம் அந்த மகனுக்காக. என்ன ஜெபம் பண்ணியிருந்தோம்னா, அவன் ரொம்ப வாலிப பையன். ஆனா ரொம்ப குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தான் நாம ஜெபித்திருந்தோம். அந்த மகன் அதுல இருந்து மீண்டு வர வேண்டும். அவனுக்குரிய எதிர்காலம் ஒரு ஆண்டவருடைய பாதையில் கடந்து செல்ல வேண்டும் என்று நாம ஜெபித்திருந்தோம். இன்னைக்கு அந்த மகன் என்ன பண்ணி இருக்கிறான்னா, கொஞ்சம் அவனுக்குள்ள ஒரு மனமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அவனுடைய எதிர்காலத்தை அவன் கருத்து கொண்டு அவனுக்குள்ளே தேவன் ஒரு மனமாற்றத்தை கொடுத்திருக்கு. அவங்களே இந்த பிரேயர்ல கலந்து கொள்ளும்படியாக, நம்முடைய குழுக்களை சேர்த்து விடும்படியாக அந்த அளவுக்கு அவனுக்குள் ஒரு மாற்றம். அவனுடைய மனைவிக்குள் அவன் திருமணம் இப்பதான் பண்ணியிருக்கிறான். ரொம்ப பிரச்சனைக்கு, அந்த திருமணத்துக்கு அப்புறம் ரொம்ப பிரச்சனைக்கு உட்பட்டு போயிருந்தாங்க அந்த குடும்பம். காரணம் குடிப்பழக்கத்தினால.
ஆனா ஆண்டவர் அவனுக்கு ஒரு மனமாற்றத்தை கொடுத்திருக்கிறாரு. இந்த இந்த பிரேயர்ல நம்ம நடத்துகிற இந்த பிரேயர் நேரத்துல அந்த பிரியா தன்னுடைய தம்பிக்காக கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்ததாகவும் சொல்லியிருந்தான். ஆனா இன்னைக்கு அவனுக்குள்ள ஒரு மனமாற்றம், அவன் இன்னும் முற்றிலும் ஒரு விடுதலை. இனி அவன் குடிப்பழக்கத்திலிருந்து இப்ப குடிப்பழக்கம் இல்லவன் ஏன்னா முற்றிலும் இனி மேற்கொண்டு அந்த தீய நண்பர்களோட பழகி அவன் குடிக்க கூடாது. தேவனுடைய பாதையில் அந்த சரியான பரிசுத்த பாதையில் அவன் கடந்து செல்லலாம். அதுக்காக நாம ஜெபிக்கலாம். அவனுக்கு ஒரு வேலையும் கிடைக்கணும். அதுக்காக ஜெபிக்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த மகனை உங்களுக்கு கருத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே இம்மட்டுமாய் அவனை மீட்டு கொண்ட தேவன் ஆண்டவரே நீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவனை ஆண்டவரே உங்களுடைய நித்திய ஜீவ பாதையை நித்தம் நித்தம் வழி நடத்துவீராக. கிறிஸ்த மனுஷர்களுடைய ஆலோசனையில் ஆண்டவரே அவன் கடந்து செல்லாமல் எப்போதும் உங்களுடைய ஆலோசனையை கடந்து செல்ல அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவனை ரட்சிப்பின் பாதையில் வழி நடத்துவீராக. அவனுக்கு இனி அந்த பழக்கங்கள் வராதவாறு, அவனுக்கு அந்த ஞாபகங்கள் வராதவர் அவன் மனதை விட்டு முற்றிலும் நீக்கி போட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அந்த குடும்பம் ஆண்டவரே அவனை அந்த வாழ்க்கையில் எடுத்து கட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவனை பாதுகாத்துகளும் மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். ஜீவெல்லாம் நல்ல பிதாவே, ஆமென். இதே போல தேவன் நாம குடிப்பழக்கத்துக்கு ஜெபித்திருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் மாற்றத்தை கொடுப்பாரு. ஒவ்வொருவரையா தேவன் சந்திப்பாரு. அதனால நாம என்ன பண்ண வேண்டும்? சோர்ந்து போகக்கூடாது. தேவனை நாம் சார்ந்து இருக்கும் போது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் முற்றிலும் ஒரு விடுதலை, முற்றிலும் ஒரு மனமாற்றங்கள், குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறவர்களை தேவன் ஏற்றுக்கொள்வார் என்று நாம இடைவிடாமல் தேவனை நோக்கி துதித்துக் கொண்டே இருக்கணும். தேவனையோடு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போது அங்கே நம்முடைய வாழ்க்கையில் யார் யாருடைய குடும்பங்களில் குடிப்பழக்கத்துக்கும் மற்ற தீய பழக்கங்களுக்கும் அடிமையா இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை தேவன் ஏற்படுத்தி அவர்களை தேவனுடைய கரங்களுக்கும் கொண்டு வருவார். தேவனுடைய கட்டுப்பாடுகள் அப்படின்னா பரிசுத்த பாதைக்கு நேராக தேவன் எப்போதும் பரிசுத்தார். அந்த பரிசுத்த மார்க்கத்துக்கு நேராக அவர்களை வழிநடத்துவார். நாம் சுமந்து போகாமல் தினமும் ஜெபிக்க வேண்டும். அதே போல என்னென்ன தேவையோ எல்லாவற்றுக்காகவும் நாம் ஜெபிக்கும் போது அவரை சார்ந்திருக்க வேண்டும். எல்லா காரியத்தையும் அவரை சார்ந்திருக்க வேண்டும். அதான் நாம பார்த்தோம். கிருபை எப்படி பெறுகிறது? நம்முடைய வாழ்க்கையில் கிருபை கிடைத்தது என்றால் நம்முடைய வாழ்க்கை மேல்மேடியதாக இருக்கும். சரி, முகேஷ் தம்பிக்காக ஜெபிக்கலாம். அவனுக்கு பிறந்த நாள், அவனுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இயேசுவின் நாமத்தால் அவனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த மகனை உமது கருத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவனுடைய பிறந்த நாளை நீர் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. உமது கிருபை, உமது வல்லமை, உமது மகத்துவம் அந்த மகனுடைய வாழ்க்கையில் இருப்பதாக. அந்த மகன் ஆண்டவரே ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள, அந்த நாட்கள் ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தினம் அவனை உம்முடைய பரிசுத்த பாதையில் நீர் வழி நடத்துகிறாக. ஆண்டவரே ஞானத்தில் விருத்தி அடையவும் கிருபையும் அவனை பெருகவும் நீர் உதவி பண்ணுவீராக. எல்லாவற்றையும் உமது கருத்தில் கொடுக்கிறோம். அவனை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவனுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணுங்க. அவனுடைய படிப்பை ஆசீர்வதிங்க. மேலும் அவனுக்கு என்னென்ன குறைகள் இருக்கிறதோ அவற்றை எல்லாம் நீக்கி போட்டு அவன் கிறிஸ்துவினால் அவனுடைய குறைகள் நிறைவானது என்று சொல்லும்படியாக அவனை வழி நடத்துவீராக. இயேசு நாமத்தால் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சொல்லிருக்காங்க. ஆமா, அந்த சென்னையில உள்ள பொண்ணு. அந்த பொண்ணுக்கு இப்ப மேரேஜ் எல்லாமே பிக்ஸ் ஆகி அது நடுவுல யாரோ ஒருத்தர் ஏதோ ப்ராப்ளம் பண்ணிட்டாங்க போல இருக்கு. அதனால அந்த பொண்ணுக்கு வீட்டுக்கு அவங்க வீட்டாரு இவங்க வீட்டாரு எல்லாருக்குமே சம்மதமா. ஆனா நடுவுல இவங்க யாரோ போய் கெடுத்துக்கிட்டாங்க. அவங்க இதெல்லாம் நகை போட மாட்டாங்க, அவங்கள சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்குதுக்கா, இது ஏற்றதா இருக்குது, எல்லாருக்குமே பிடிச்சிருக்குது, எங்களுக்கும் அவங்களுக்கும். ஆனா இந்த நடுவுல போய் சொன்னதுனால ஸ்டாப் ஆகி நிக்குதுங்கா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிருக்காங்க. அதுக்காக ஜோமன் சொன்னாங்க. சரியம்மா, அந்த மகளுக்காக ஒரு டைம் தானே அவ பிரேயர்ல வந்திருந்தா? ஒரு டைம் வந்துட்டு போயிட்டாங்கக்கா. இப்போ வர முடியலங்கக்கா. நான் வர்றதுக்கு ட்ரை பண்றேன். சரியம்மா, அந்த மகளை நம்ம பிரேயர்ல வைக்கலாம். அவளும் ஆண்டவரை அறிந்து ஆண்டவரை அறிகிற அறிவுல வளரணும். அவளுடைய எதிர்காலமும் நன்றாக இருக்கணும். ஏன் நாம பிரேயர்ல வரணும்னு ஏன் சொல்றோம்னா, அந்த நம்ம கடந்து போற பாதையில நிறைய பிரச்சனைகள் வரும் நம்முடைய வாழ்க்கையில. நமக்குன்னு இல்ல, எல்லாருக்குமே அப்படிதான். அப்ப ஒவ்வொரு டைமும் நாம் அந்த பாதை தேவனோடு இருந்து தேவனை சார்ந்து கடந்து செல்லும் போது நமக்கு எல்லா பிரச்சனையிலிருந்து தேவன் நம்மை விடுவித்து வெற்றியாக நடத்தி செல்வார். அதுக்குதான் பிரேயர்ல வரணும். தினமும் பிரேயர். நாம பிரேயர் கேட்கறது வேற, நாமவே துதிக்கிறது வேற. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வீடியோவை ஓபன் பண்ணி வச்சுட்டு அதை கேட்டுட்டே இருப்பாங்க. அதனால நமக்கு பிரயோஜனமே கிடையாது. நாம துதிக்கணும். நமக்கு விடுதலை வேண்டும் என்றால் துதிதான். அதை குறித்து நாளைக்கு நான் பேசுகிறேன். எப்படி துதியினால் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி விடுதலை கிடைக்கிறது, அத நாளைக்கு நான் இந்நேரம் இந்த டைம்ல உள்ள பிரேயர்ல சொல்றேன். அப்ப நமக்கு அந்த துதிதான் வாய் திறந்து துதிக்கணும். தேவனை துதிக்க 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 நம்முடைய உள்ளம் மகிமை அடையும். அப்படி அபிஷேகம் இறங்க. அதனால
நாம எப்போதுமே துதிக்கிறவர்களாக இருக்கணும். அதே போல அவர்களும் தேவனை அறிந்து தேவனை துதித்து தேவனுடைய மகிமையை வல்லமையை பெற்றுக் கொள்ளணும். அதுக்காகவும் நாம ஜெபிக்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்போதும் ஆண்டவரே இந்த பிரேரில் வந்து கலந்து கொள்ள முடியாதவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களும் ஆண்டவரை உண்மை அறிந்து கொள்ளணும். ஆண்டவரை உண்மை துதிப்பதனால் ஏற்படுகிற மகிமையை மகத்துவத்தை அவர்கள் அறிந்து கொள்ளணும். அதனால் அவர்கள் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதத்தை அவர்கள் அறிந்து கொள்ளணும். அவர்களையும் மீட்டுக் கொள்வீராக. இந்த ராசாத்தி மகளுக்காக ஜெபிக்கிறோம். அவளை உமது கரத்தில் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அவளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை எதிர்காலம் ஆண்டவரை ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக அவர்கள் பெற்றோரால் தீர்மானிக்கப்பட்ட இந்த எதிர்கால வாழ்க்கையை ஆண்டவரை நல்லபடியாக அமையும்படி நீ உதவி பண்ணுவீராக. அதனால் அதற்கு ஏற்பட்ட தடைகளை எல்லாம் நீக்கி பாடுவீராக. அங்கே யார் அந்த குழப்பங்களை கொண்டு வந்தார்களோ அவர்களை நீக்கி பாட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் அங்கே கரம் பிடித்து அந்த மகளை நடத்துவீராக. அந்த வாழ்க்கையை நீர் நல்லபடியாக அமைப்படியாக நீர் மாட்டி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அந்த வாழ்க்கை அவர்களுக்கு சமாதானத்துக்கு ஏதுவாய் அமையட்டும். இயேசுவின் நாமத்தால் அந்த வாழ்க்கையை எடுத்து காட்டுகிறோம். இயேசுவின் நாமத்தால் அந்த வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தால் அந்த வாழ்க்கையை பாதுகாக்கிறோம். இயேசுவின் நாமத்தால் அந்த அந்த குடும்பத்தில் ஒரு ரட்சிப்பை கட்டளையிடுவோம். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம எல்லாரும் சேர்ந்தே சொல்லலாமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஆமென். God bless you.